என்னுடைய 100வது பிறந்தநாள் விழாவையொட்டி இந்த கேமரா செந்தில்குமார் பணி நிறைவு விழாவையொட்டி வாழ்த்துறை வழங்குவதற்காக மல்லர் சேனாவுடைய நிறுவனம் மற்றும் தலைவர் வழக்கறிஞர் சோலை பழனிவேல் ராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அப்படியே இல்லைங்க. வெயிட் 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 அன்பிற்கினிய என் சமுதாய சொந்தங்களே, காலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக மாலையில் பணி நிறைவு விழாவும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய விடிவெள்ளி உலகெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேவேந்திரகுல சொல்லுந்தங்களுக்கு அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா இமானுவேல் சேகரன் அவருடைய 100ஆண்டு விழாவும் இணைந்து இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கின்றது என்கின்ற பொய்யினை, அந்த கூற்றினை பொய்யாக்கின்ற அளவிற்கு தமிழகத்தினுடைய மத்தி திருச்சி என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வகையிலே அருமைக்குரிய அன்பு சகோதரர் சீரா தோப்பினுடைய செல்லப்பிள்ளை செந்தில்குமார் அவருடைய பணி நிறைவு விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்று சொன்னால் திருச்சிக்கு மட்டும் சொந்தக்காரர் அல்ல செந்தில்குமார் அவர்கள். எங்கெல்லாம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு ஒரு இன்னல்கள் என்று சொன்னால், அந்த சமுதாயத்தினுடைய பெயரை உரைக்க சொன்னால் அவர்களுக்காக பணி காலத்திலேயும் கூட நிதி உதவியும் பேருதவியும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அவர் செந்தில்குமார் அவர்கள். அதனால் தான் ஒரு மாநாடு போல இந்த கூட்டம் இங்கே கூடியிருக்கின்றது. இந்த கூட்டத்திலே அவருடைய பணி, அரசு பணி நிறைவாக இருக்கலாம், ஆனால் சமுதாய பணி நிறைவல்ல, தொடரும். இது முடிவல்ல, ஆரம்பம். அருமைக்குரிய சகோதரர் செந்தில்குமாருடைய இணைவியார் துணைவியார் பின்னால் ஒரு வீர பெண்மணி ராணி அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அந்த ராஜாவும் ராணியும் இன்று இணைந்து இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய அன்பிற்கு கிடைத்த பொக்கிஷங்கள் தாரணியும் தரணி தரணம் என்றார். அவர்கள் தரணி ஆள வேண்டும், தந்தையினுடைய பெயரை உச்சரிக்க வேண்டும். அந்த அளவிலேதான் இந்த நிகழ்வு அவர்கள் ஓய்வு பெற்றிருந்த பின்னாலும் கூட அவரை நாம் வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். இரண்டு குழந்தை செல்வங்களை பெற்று இந்த நாட்டிற்காக, இந்த சமுதாயத்திற்காக அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களை ஒவ்வொரு தலைவர்களும், ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய சொந்தங்களும், சமுதாயத்தின் மேல் பற்றுள்ளவர்களும் கலந்து கொண்டு வாழ்த்திக் கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு கிடைத்த ஒரு வெகுமதி. என்ற அரசியலும் ஆன்மீகமும் இரண்டு கண்கள். இந்த அரசியல் வடிவேல் ராவணன் அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். ஆன்மீகத்துக்கு ராஜா தேவேந்திரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் நம்மளுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடையாக எண்ண வேண்டும். இந்த இரண்டு துருவங்களும்
நம்மளுக்கு கிடைத்திருக்கின்றார்கள், மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மேடையை அலங்கரிப்பதற்காக இந்த உறவுகள், அவருடைய நண்பர்கள் எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டார்கள் என்பதை என்னை போன்றவர்கள் நன்காக அறிவார்கள். அன்பு சகோதரர் வழக்கறிஞர் முத்துவேல் அவர்கள் என்னை ஒரு மாதத்திற்கு முன்னாலே என்னை அழைத்து கேட்டார்கள், இந்த பணி நிறைவு விழாவிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று. அதுபோல காவல்துறையின் கண்காணிப்பாளர் அன்பு சகோதரர் ராஜமாணிக்கம் அவர்கள் தொலைபேசியில் அழைத்து இந்த நிகழ்வை கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். நிச்சயமாக உங்களுக்காக மட்டுமல்ல, அருமை அண்ணன் செந்தில்குமாருக்காக அந்த நேரத்தை நான் ஒதுக்கி விடுகிறேன் என்று கூறி இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நிகழ்விலே தொடர்ந்து அவருக்கு பக்கபலமாக இருந்த அருமைக்குரிய அண்ணன் செல்வராஜ் அவர்கள், அருமைக்குரிய காளிமுத்து அவர்கள், ரவிசங்கர் அவர்கள், வாசுதேவன் அவர்கள், வழக்கறிஞர்கள் ஞான ரவி போன்றவர்கள் உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்விலை அழகாக நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் உண்மையிலே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கின்றது. நான் வருகின்ற பொழுது தம்பி சாக்ரட்டிஸ் அவர்கள், ஆஹா நீங்கள் எல்லாம் வந்து விட்டீர்கள், கூட்டம் குறைவாக இருக்கின்றது, ஆனால் அந்த கூட்டம் வருவது அண்ணனை வரவேற்றுக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னார்கள். நானும் தம்பி திரைப்பட இயக்குனர் அருமைக்குரிய அரசு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது மாலையில் நடந்த நிகழ்வு இரவிலே முடிந்தாலும் கூட இருந்து அவர்களை வாழ்த்து விட்டு தான் செல்ல வேண்டும், செல்வோம் என்று உறுதி கொண்டிருந்தார்கள். இந்த நிகழ்விலே பார்த்தால் அருமை சகோதரர் பட்டாபிராமன் வரவில்லை என்று சொன்னாலும் கூட இமாம் சேகரை அனுப்பியிருக்கின்றார், இளமான் சேகர் வந்திருக்கின்றார். இப்படி பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வாழ்த்துகின்ற இந்த நல்ல நிலைமையை உருவாக்கி கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி, சமூகமாக ஒன்றிணைந்தாலும் கூட அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்து சமுதாய மக்களுக்கும் நாம் பாடுபட இருக்கின்ற காரணத்தை கூறி ஒரு நல்ல அரசியல் கட்சிகளிலே நாம் பயணிக்கின்றோம். சமூகம் அரசியலும் ஒன்றாக வேண்டும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.